அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திமுக மூத்த தலைவர்களை கொண்ட பேச்சுவார்த்தை குழுவிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்றும் தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கிய கோரிக்கை மனுவையும் பேச்சுவார்த்தை குழுவிடம் கையளித்திருக்கிறோம். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் பரிசீலனை செய்து எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும், நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்களை தாருங்கள் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறோம். அப்ராக்சிமேட் நாங்கள் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்றத்திற்கான ஒரு இடமும் அதற்குரிய இடங்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு நாடாளுமன்றம், அதற்குரிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். என்கிட்ட அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது ஒரே இடம் தானே. அதனால என்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கை எதுவும் வரப்பெறவில்லை. நான் கூடுதல் இடம் கேட்டிருக்கிறேன். அவர்கள் நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் சமூகம் எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்ய வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதற்கான ஓய்வு பெற்ற நீதியரசர் குழுவை நியமித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கையில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி அதற்குரிய சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும். தனியார் துறைகளில் 90% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இருக்க வேண்டும். அதுபோன்று ஒன்றிய அரசினுடைய பதவிகள், மாநிலத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில் 90% இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநில மக்களுக்கே கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதுபோன்று அனைத்து கோவில்களும் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி அர்ச்சனை மொழி அது தமிழ் மொழியாக இருக்கப்பட வேண்டும். அர்ச்சனை தமிழிலும் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு கட்டாயம் தமிழ் அர்ச்சனை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுபோன்று திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத் தமிழர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையும் இழுத்து மூட வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தர வேண்டும். அதுபோன்று 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறையில் வாடி வருகின்ற நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டிற்கு அதிகரித்து வருகின்ற வடமாநில தொழிலாளர்கள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை, ஹபீன் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள், பெரும்பான்மை காரணமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வருவதை வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, இன்னர் பர்மிட் முறை என்கிற ஒரு முறைமைப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் கண்காணித்து முறைமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும், அதுபோன்று அனைத்து டாஸ்மாக் கடைகளும் படிப்படியாக மூடப்பட்டு இங்கு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த வாழ்கின்ற ஈழத் தமிழர்களும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்தும் நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்த குழுவின் மூலமாக இந்த கடிதத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி அளித்திருக்கிறது. கோரிக்கைகள் பல முறை வச்சிருக்கீங்க. இந்த 5 வருஷம் நிறைவேற்றாத இனிமேல் நிறைவேற்ற நம்பிக்கை
ஏற்கனவே 5 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும், நீங்க கேட்டீங்க. நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். பல கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறேன். அதுல சில கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறாங்க. நம்ம முற்றுமுதலுமாக இந்த அரசு நிறைவேற்றவில்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட, அதுவும் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் வேலை பெறலாம் என்கிற நிலையை என்னுடைய முயற்சியால் தான் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று மாற்றியிருக்கிறேன். தற்போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதை மாற்றி அதற்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதுபோன்று தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கான மணிமண்டபம், சிலைகள் போன்ற எனது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து நான் குரல் கொடுக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது இது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு பிரதான கோரிக்கைகள். இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் மட்டுமா திமுக வந்திருக்கார். பல அரசியல் கட்சிகள், பல அமைப்புகள் இப்ப எனக்கு பின்னால் படையெடுத்து வந்து திமுகவை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நன்றி. படிப்படியா நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். இல்ல, எனக்கு ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேணும். அது கஞ்சா, ஹராயின், அது எந்த போதை வாசிகள் எதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. உடனடியாக பூரண மதுகளை கொண்டு வர முடியாது, படிப்படியா கொண்டு வரணும்னு சொல்றேன். தேர்தல் உடன்படிக்கை வந்த பிறகு சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரியான பல 100 கோரிக்கை இருக்கு, அதெல்லாம் தனி. இது ஒட்டுமொத்தமா இருக்கிறதுல மிக முக்கியமான கோரிக்கை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். நன்றி சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். நன்றி.